கைஸ், உங்களுக்கு கஷ்டப்பட்டு விடிய காலத்துலேருந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணியும் மண்ணையும் வச்சு ஒரு பாத்திரம் செய்ய போகிறோம். அதில் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். மண், சிமெண்ட்டு என்ன வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான எது வேணாலும். ஆனால் அதை நீங்கள் சுத்தம் பண்ணுறது ரொம்ப நாள். இந்த பாருங்க, இதில் வந்து நம்மள்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா தண்ணி இருக்குது இந்த பாட்டிலில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே இந்த பாட்டில் இங்கே வச்சுட்டு இப்படியே ஒரு மழை கட்டிகிட்டே இருக்கணும். இப்படி மண் வச்சு இப்படி கட்டிகிட்டே இருக்கணும். மழை கட்டிகிட்டே இருக்கணும். அப்படியே இது கட்டி முடித்தாச்சு. இதில் ஒரு ஹோல் பண்ணணும். அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ நீளத்துக்கு உங்களுக்கு தேவையோ அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன பாருங்கள், பண்ணிக்கிட்டு ரவுண்ட் ஷேப்க்கு வந்துட்டு இப்போ வந்து இந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு இது மேலே இந்த ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஊற்றணும். இது ஃபுல்லாக நீங்கள் எடுக்கக்கூடாது. வருங்க கொஞ்சம் வேணாம், உட்காந்து அப்படியே ஃபுல்லாக ஆகலைங்களா, இன்னும் ஃபுல்லாக ஆகலை. நீங்கள் பார்க்கலாம், ஃபுல் பாட்டிலே காலி ஆகிட்டே. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இப்படி இந்த தண்ணி காயறதுக்காக வெயிட் பண்ணுவோம். தண்ணி காயறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணோம். தண்ணி காஞ்ச உடனே ஸ்மூத்தாக வரும் பாத்திரம். இப்படி தண்ணி காயறதே ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்க, ரொம்ப ஆழமாக இருக்கனால தண்ணி காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சோண்டு காஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம தீனெல்லாம் செய்யலாம். இந்த மண்ணெலாம் எடுத்துட்டு தண்ணி காஞ்சிட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து சைட்லேருந்து பாத்திரத்தை இந்த ஷேப் காலத்தில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு பெரிய ஆழத்துக்கு கொண்டு வரணும். இந்த பாருங்கள், இந்த மண்ணை வெளியே போட்டுட்டு பாருங்க, இந்த மண்ணெல்லாம் வெளியே எவ்வளோ ஆழத்துக்கு நீங்கள் நோண்டிக்கலாம். அப்படி இப்படி பண்ணியாச்சு. பாத்திரம் ரெடி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.